இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டைட் பிசினஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைன்ல ஜஸ்ட் 2 நிமிஷத்துல வந்து ஓபன் பண்றது அப்படின்னா எந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீயாவே உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மூலமா உங்களோட பிசினஸ்க்கான அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல நிறையவே கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்டும் வந்து இதுல வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ப்ரீபெய்ட் கார்டு மாதிரி தான் ஆக்டட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலும் இதை வந்து தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். நான் எந்த பிசினஸும் பண்ணல, எனக்கு இந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். பிசினஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குற இடத்துல ஏதாவது ஒரு நேமை வந்து கொடுத்து நீங்க வந்துட்டு உங்களோட அட்ரஸே கொடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. வேற எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் வந்து கிடையாது. இப்போ அதை பத்தின டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரெஃபரல் கோட் வேணும்னா அதுவும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம 2 நிமிஷத்துல இந்த ஒரு டைட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைலில் இன்சர்ட் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த நம்பரை நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரெஃபரல் கோடு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சைட்லையும் டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து எனபிள் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். உங்கள் மொபைலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாகவே இதை வந்து லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ எனபிள் பண்ணணும்னா அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற நம்பர் வந்து உள்ள ஃபோனில் இன்சர்ட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ வந்து மொபைல் நம்பர் வந்து வெரிஃபைட் ஆனதுமே கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயுமே வந்து என்டர் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் அப்படியே வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பின்கோடு நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டில் அவங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், வில்லேஜ் அட்ரஸ் இருக்கலாம். அவங்க இப்போ கரண்ட்ல வந்து வேற அட்ரஸில் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா இதில் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 2 அட்ரஸுமே ஒன்று தான் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆதார் கார்டில் எந்த அட்ரஸை கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபில் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே வேற வேறையா இருந்ததுன்னா இதில் பின்கோடு வித் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் டீடைல். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ரிலேட்டடான ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். பிசினஸ் பண்ணுறவங்க தான் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசினஸ், நீங்கள் பிசினஸ்னு ஒன்று பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ அந்த நேமை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் பிசினஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிசினஸ் நேமை இங்கே என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் டீடைலை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பிசினஸ் வந்து எந்த லொகேஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதோட அட்ரஸை இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களோட கரண்ட் அட்ரஸும் கம்பெனி அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி விட்டீங்கன்னா ஸோ அந்த அட்ரஸ் அப்படியே இங்கே வந்து காப்பி ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டீட்டெயில் இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை ஃபைனலாக வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும். அதே மாதிரி வந்து கேவிசியில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். வீடியோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேவிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர், இந்த கேப்சாவையும் இங்கே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிஜி லாகர் வெரிஃபிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோ ஆக்சஸ் கொடுத்து
ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோ கேசி வந்து பண்ண சொல்லும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஒர்க்கிங் ஹவரில் இந்த வீடியோ கேசி வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது ஓப்பன் ஆனதுமே வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ப்ரீபெய்ட் கார்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல் ஃப்ரீயாகவே ஏடிஎம் கார்டோட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து டாப் அப் பண்ணிட்டு ஸோ இது மூலமாக உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்டான ஆஃபர் வந்து இது மூலமாக கிடைக்கும்.